விஷுவல் வெஜ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கங்குவா. கே.இ. ஞானவேல் ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கும் படம் கங்குவா. படம் ஒரு 2000 கோடி ரூபாய் வசூலை எதிர்நோக்கி இன்று வெளியாகியுள்ளது. இந்த படத்தோட கதை, படம் ஆரம்பித்தவொடனே ஒரு பெரிய சயின்டிஃபிக் லேப் காட்டுறாங்க. அதில் சின்ன குழந்தைங்களுக்கு நரம்பு மாற்று சிகிச்சை, மூளை மாற்று சிகிச்சை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பசங்களை சூப்பர் பவர் பசங்களாம் மாற்றிட்டு இருக்காங்க. அதுலேருந்து ஒரு பையன் திடீர்னு தப்பிச்சு ஓடிடுறான். தப்பிச்சு ஓடுறவனுக்கு சூர்யா அப்படின்ற ஒரு முகம் வந்து ஞாபகத்துக்கு வருது. அவன் வந்து சூர்யாவை தேடி வரான். சூர்யா வந்து கோவாவில் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னா, போலீஸுக்கு கைதிகளெல்லாம் பிடிச்சி கொடுக்குற வேலை. இவங்க 2 பேரும் ஒன்று சந்திக்கும் போது அந்த பையன் சூர்யாவை தொடும்போது இவர்களுக்குள்ள ஒரு பூர்வ ஜென்மத்து ஞாபகம் வருது. அந்த பூர்வ ஜென்மத்து ஞாபகம் என்ன, இவங்க 2 பேருக்குள்ளான பந்தம் என்ன அப்படின்றது தான் கதை. இப்படி சூர்யாவுக்கும் அந்த பையனுக்குமான பூர்வ ஜென்மத்து பந்தத்தை சொல்ல சிவா கையில் எடுத்து இருக்கிற கதை. பல வருடங்களுக்கு முன்பு உலகமெல்லாம் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிய பென்ஹர், வாட்டர் வேர்ல்ட், 300 ஸ்பாட்டன்ஸ், அபோகலிப்டா, இந்த மாதிரி பல படங்களை தன்னுடைய அசிஸ்டன்ட்டுங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு டிவிடி கொடுத்து பார்த்து ஆளுக்கு ஒரு சீன் எடுத்துன்னு வாங்கடான்னு சொல்லிட்டு எழுதி இந்த படத்தோட திரைக்கதையை எழுதியிருக்கிறார். சரி, அப்படி என்னதான் எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தா அது அவருக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. ஆனால் சிவா வந்து இந்த படத்துக்காக ஒரு விஷயத்தில் ரொம்ப மெனக்கெட்டிருக்கார். இதை வந்து 3Dயா மாற்றணும், அந்த பழைய இதுவை காட்டணுன்றதுக்காக எல்லாமே பண்ணவர். வசனம் எழுத தெரியலையா என்னன்னு தெரியல, படம் முழுக்க எல்லாரையும் கத்தல் கத்த விட்டுருக்கிறார். ஹீரோவாகட்டும், வில்லனாகட்டும், ஹீரோ கூட சுத்துறவங்களாகட்டும், எல்லா கேரக்டரும் கத்திக்கிட்டே இருக்குது. இந்த படம் பார்க்குறவங்களுடைய மனநிலைமை எப்படின்னா, ஒரு 1000 பைத்தியங்களுக்கு நடுவில் ஒரு நல்லவன் போய் மாட்டினானா அவன் நிலைமை எப்படி இருக்குன்றதான் நம்ம தியேட்டரில் போய் உட்காந்து பார்க்கும்போது இந்த படத்தை சிவா படமாக டெலிவரி பண்ணியிருக்கிறாரு. இந்த கதையை சிவா 2 காலகட்டங்களில் எடுத்திருக்கிறார். ஒன்று இன்னைக்கு நடக்கிற மாதிரியும், இன்னொன்று பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியும் எடுத்திருக்கிறார். இன்னைக்கு நடக்கிற காலகட்டத்தை படத்தோடைய ஆரம்பத்தில் காட்டும்போது கே.எஸ். ரவிக்குமார் ஏதோ ஒரு பஜன்லால் சேட்டு வந்து இங்கே தமிழ் பேசுகிற மாதிரி பேசி வச்சிருக்காரு. இதுவே படத்தை வந்து இது ஒரு பக்கா காமெடி படம்னு சொல்லிட்டு காட்டி விட்டுடுச்சு. எந்த ஒரு விஷயத்துக்கும் சிவா மெனக்கடலை, ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் மெனக்கட்டிருக்காரு. சிஜி இதுக்கு மட்டும்தான் மெனக்கட்டிருக்காரு. சூர்யா பல விதங்களில் நடிச்சிருக்கிறார், பயங்கரமாக நடிச்சிருக்கிறார். அவருடைய நடிப்பை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவருடைய உடல் மொழி எல்லாமே ரொம்ப அர்ப்பணிச்சிருக்காரு படத்துக்காக. ஆனால் எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டாரு சிவா. மேலும் இந்த மாதிரி படங்களில் ஒரு பீரியட் படமாக எடுக்கும்போது அதில் வர கேரக்டர்கள் நம்மளை வந்து கவரணும், அது யாருன்னு தெளிவாக தெரியணும். ஆனால் இதில் சிவா எல்லாருக்கும் மேக்கப் போடுறன்ற பேரில் முகத்தை மறைச்சி முடியை பிரித்து விட்டு யாருன்னே அடையாளமே தெரியாத அளவுக்கு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. படம் பார்க்கும்போது நம்ம கேரக்டர் தேடுறதா இல்லை விஷுவலுக்கு உள்ளே போகிறதா நம்ம அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்திலேயே நம்ம வந்து படம் பார்க்குறதா இருக்குது. அது மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் ஒன்று, ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும். டேக் ஆஃப் ஆகும்போது பேக் டோரை திறந்து விட்டு என்ன முட்டை பயிலாவது ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணோன்னா, அதுவும் சூர்யா வந்து பாதி வானத்தில் போய் பறந்து தொங்குற வரைக்கும் அந்த ஃப்ளைட்டோட டோர் வந்து ஓப்பன்லேயே இருக்குது. இதை கூட சிவாவுக்கு வந்து யாருமே சரியாக சொல்லிக் கொடுக்கலையா, இல்லை சிஜி பண்ணவங்க சரியாக சொல்லிக் கொடுக்கலையா, இதெல்லாம் வந்து பாமர மக்களுக்கே தெரியும். ஃப்ளைட்டு டோரை மூடிட்டு தான் டேக் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு படு கேவலமான ஒரு ஃபைட்டை பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே கிளைமேக்ஸில் கார்த்திக் வராரு. சரி, அவராவது வந்து படம் என்ன கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு பார்த்தாக்கா அவருடைய இதுவும் வந்து 30 பேரை வாங்கிட்டார் சூர்யாவோட பேரை. விக்ரம் படத்தில் எப்படி சூர்யா வந்து கிளைமேக்ஸில் எல்லாரையும் காலி பண்ணிட்டு ஒரு பேர் வாங்கினார், அந்த மாதிரி கார்த்திக் பேரை வாங்கிட்டார். ஏற்கனவே சூர்யா டம்மியாக இருந்த படத்தில் சுத்தமாக டம்மி ஆகிட்டார். படத்தோடைய இசை வந்து தேவி ஸ்ரீ பிரசாத். அவர் இசை அமைச்சிருக்கிறாரா இல்லை படம் பார்க்குறவங்க மண்டையில் ட்ரம்ஸை கவுத்து அடித்தாரான்னு தெரியல. தலைவலி தான் நமக்கு மிச்சம். இந்த படத்தோடைய ஹீரோயினை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐயோ பாவம் தான் நமக்கு. படத்தோடைய ஆரம்பத்தில் ஒரு 3 சீன் வருது, கிளைமேக்ஸில் ஒரு 1/2 சீன் வருது, அவ்வளோதான் இந்த படத்தில் ஹீரோயினுக்கு வேலை. அது மாதிரி இந்த வில்லன்களை வந்து காட்டும்போது ஹீரோவுக்கு சரி நிகராக காட்டணும். வில்லனுடைய லுக்கை மட்டுமே காட்டிகிட்டு இருக்கிறாரு சிவா. இந்த பக்கம் காட்டுறாரு, அந்த பக்கம் திரும்பி காட்டுறாரு, மேலே பார்க்குறான், கீழே பார்க்குறான். இதில் வேறு அவருக்கு ஒரு கண்ணில் வேறு பூ வேறு விழுந்து போயிது, ஒரு கொடூரமாக காட்டணுன்னு காட்டுறாரு. மற்றபடி ஒன்றையும் வில்லனை வந்து ஒரு ஸ்ட்ராங்காகவே காட்டலை. இந்த படத்தில் வர ஒரு சீனுக்கும் எந்த காரணமும் இல்லாமல் தான் இருக்குது. இந்த படத்தோடைய மிகப்பெரிய பலம் 2 பேர் சொல்லலாம். 1 ஒளிப்பதிவாளர், 2 ஆர்ட் டைரக்டர். இவங்க 2 பேரும் எவ்வளோக்கு எவ்வளோ தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த படத்தை தூக்கி நிறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நிறுத்தியிருக்காங்க. அதுலேயும் ஆர்ட் டைரக்டருடைய ஒர்க்கு சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ அருமையான ஒரு செட்டை போட்டிருக்கிறாரு. நமக்கும் ஒரு மிரட்டலில் தான் இருக்குது. இந்த மாதிரி கிராமங்கள் உண்மையிலே இருந்திருக்குமா அந்த காலத்தில் அப்படின்றதும் தோணலாம். அந்த அளவுக்கு வந்து போட்டிருக்காரு. ஒளிப்பதிவாளர் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு அவருடைய உழைப்பை கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்கிறாரு. இவங்க 2 பேரும் தான் படத்தில் வந்து ஒரு பெரிய ஹைலைட். படத்தில் முதல் ஒரு 1/2 hour கடத்துறதுக்காக
கடத்துறதுக்காகவா இல்லை டைமை இழுக்கணுன்றதுக்காகவான்னு தெரியல. ஒரு 5 கேரக்டர் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. கோவை சரளா, ரெடின் கிங்ஸ்லி, யோகி பாபு, கே.எஸ். ரவிக்குமார் இவங்களெல்லாம் வச்சு காமெடின்ற பேரில் கர்ண கொடூரமாக நம்மளை கட்சி குதறி இருக்கிறாரு. பேசாமல் இந்த போர்ஷன் எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மட்டுமே படமாக பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் பார்க்குறதுக்காகவாவது நல்லா இருந்திருக்கும். கங்குவா அடிக்கிற அடியில் படம் பார்க்குறவன் ரத்தம் கக்குவான்.